சினிமாட நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சில படங்களை வந்து நல்லா இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம், சில படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சில படங்கள் கிடையாது, நல்லா இருக்கிற படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லாத படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ அந்த கோஷ்டி ஆனுவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ இந்த கோஷ்டி ஆனுவாங்க. இந்த மாதிரியான ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக தான் இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் இந்த மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்க. இந்த படத்தில் வந்து என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் அப்படின்ற டைட்டிலோடு வந்திருக்கிற இந்த படம் தான். நம்ம விக்ரமுடைய பையன் துருவ விக்ரம், லால், பசுபதி, அமீர், அனுபமா இப்படி பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபடி விளையாட்டு வீரன் உலகக்கோப்பை கபடியில் போய் விளையாடி எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கதை. வழக்கம் போல் நம்முடைய கதை களத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவன். தென் தமிழகத்தில் அவன் வந்து எப்படி கபடி விளையாடுறான், அவன் வந்து ஸ்கூலில் கபடி விளையாடும்போது அவனுடைய பிடி டீச்சர் வந்து அவனை பார்க்குறாரு. அவனுடைய விளையாட்டு திறமையை பார்த்து அவன் வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த சூழலில் அங்கே வந்து 2 பெரிய அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகள் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்குள்ளே இருந்த பணி போகிறது தான் இவர் வந்து கதைக்களமாக எடுத்துருக்கிறார். அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது, இவரால் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அந்த 2 அரசியல்வாதிகள் இல்லாத ஜாதி தலைவர்கள், 2 வெவ்வேறு ஜாதி தலைவர்கள், அவங்களுக்கு இடையே நடக்கிற போர், அவங்களுக்கு இடையே நடக்கிற அந்த சண்டை, இதுக்கு நடுவில் இந்த காலமாடன், அதான் நம்ம பைசன் என்ற காலமாடன் வந்து எப்படி வெளியில் வரான் விளையாடி, அது அவங்களுக்குள்ளே எப்படி மாட்டிக்கிறான் அப்படின்றதான் இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு முதல் பாதியில் பார்த்தீங்கன்னாக்கா துருவ விக்ரம் வந்து கபடி ஆடுறாரு, போகிறாரு, வராரு, இப்படியே போயிட்டுருக்கிறாரு. இன்டர்வல் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எதிர் ஜாதியாக இருக்கக்கூடிய தலைவர் லால் கிட்ட போயிட்டு சேர வேண்டிய ஒரு சூழல். அவருடைய கபடி டீமில் சேர்றாரு. லாலை வந்து இதில் வந்து நேர்மையாக காட்டியிருக்காங்க. நேர்மையான ஜாதி தலைவரை தான் காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. தப்பாகவும் சொல்ல முடியாது, அவரால் சொன்னால் என்ன நடக்குன்றது இயக்குனருக்கு தெரியும். அதனால் லால் என்ன சொல்கிறது, எனக்கும் அமீருக்கும் அவங்க 2 எனக்கும் அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை. இவன் ஒரு விளையாட்டு பையன்டா, கபடி அவ்வளோ அருமையாக விளையாடுறான், இவனை போய் நான் எப்படி வந்து வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீமில் சேர்த்து விளையாட வைக்கிறார். அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சில அரசியல் காரணமாக வந்து இவனை வந்து என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு கம்பெனியில் வேறு ஒரு கிளப்பில் வந்து ஆட போகிறார். நீ இனிமேல் என்னை பார்க்க வராது, நீ வந்து ஜாதி முத்திரை குத்திடுவாங்கடா, உனக்கு எனக்கு எது நடந்தாலும் முன்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க, நீ அங்கே போய்ட்டு அங்கே படிப்படியாக போன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாரு. அவ்வளோ நல்ல மனிதர் வந்து லால். அவருக்கு எதிராக வந்து இந்த பக்கம் அமீர், அவரும் நான் நல்லது தான் பண்ணுறேன், மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன், என்னை சுற்றி போட்டுருக்கிற வேலையை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன்னு சொல்லி பல கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி வெட்டிட்டு இருக்காங்க. இவர் வந்து இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு லெவலில் வந்து விளையாடுறாரு. அங்கேருந்து செலக்ட் ஆகி எப்படி போகிறார், அங்கேயும் பல பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ் நடக்கும்போது இன்டர்வல் வரைக்கும் இப்படி தான் போகுது கதை. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் டீம்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அதே சில காரணங்கள் காட்டி. அந்த நேரத்தில் இவர் வந்து மறுநாள் வந்து சும்மா சம்பிரதாயத்துக்காக விளையாட போகிறார். அதே நேரத்தில் இந்த பக்கம் பசுபதி வந்து சாமி ஆடுறாரு, அவருடைய கடவுளுக்கு வந்து சாமி ஆடுறாரு. இங்கே இவர் வந்து கபடி ஆடுறாரு. இப்படி காட்டி 2 மாற்றி காட்டி கபடி ஆடி அவர் வந்து தமிழ்நாடுலேருந்து இந்தியா டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு. இதில் ஒரு விஷயம் மாரி செல்வராஜ் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவார், அடுத்தவங்களுடைய நம்பிக்கை, அடுத்தவங்களை வந்து புனிதம் நினைக்கிற விஷயத்தை நான் ஏறி மெரிச்சிட்டு போகணும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சாஸ்திரம் சடங்குகள் இது வந்து புனிதம் நினைச்சா நான் ஏறி மெரிப்பன்றது ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, குலதெய்வம் கும்பிட்றது, சாமி ஆடுறதெல்லாம் வச்சுருக்கிறாரு. அது என்ன முரண்பாடுன்னு தெரியல அவருடைய கருத்தில். சரி, அந்த கருத்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கார், படம் போடணுமேன்றதுக்காக. இந்த பக்கம் வரும். இப்போ இடைவேளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கபடி ஆட போகிறார், ஆடுறாரு, ஆடிட்டே போகிறார். ஃபைனலில் போய் ஜெயிக்கிறார். ஃபைனலில் இவர் வந்து தனியாக உட்கார வச்சிடுறாங்க வெளியில். அங்கே போய் ஃபைனலில் விளையாட வரதுல ஓப்பனிங் இந்த சீன் தான். இங்கே இருந்தால் ஃப்ளாஷ்பேக்கில் இவ்வளோ கதையும் நடக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது. அதாவது இந்த இன்செப்ஷன் சொல்லிட்டு ஒரு படம் வரும், கனவுக்குள்ள கனவுன்னு. அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போய் அப்படி இப்படின்னு வந்து ஒரு வழியாக அங்கே ஜெயிக்கிறார். இதுக்கு நடுவில் வந்து நம்ம துருவ விக்ரமுக்கு ஒரு காதல் காட்சி வர வச்சிருக்கார் நம்ம இயக்குனர். அந்த காதல் காட்சி வந்து தன்னுடைய அக்காவுடைய தோழியை வந்து இவர் வந்து தோழி வந்து இவரை காதலிக்கிறார். தன்னோட சின்ன பையனை வந்து துரத்தி காதலிக்கிற மாதிரி சீன் வச்சுருக்காரு. குட்டையில் உருள்றாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாமே வராங்க. இவரும் மனசுக்குள்ள ஆசை இருக்குது. அது ஏனோ தெரியல, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வயதுக்கு வித்தியாசமான ஒரு காதலை தான் வந்து மாரி செல்வராஜ் காட்டுறாரு நிறைய படத்தில். பையன் டீச்சரை லவ் பண்ணுறது, அப்படின்னா இந்த மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டோடைய தம்பியை லவ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல, இப்படி போயிட்டுருக்கு. துருவ விக்ரம் வந்து சில இடங்களில், நிறைய இடங்களில் வந்து அவங்க அப்பா எட்டி பார்க்குறாரு துருவ விக்ரமுடைய நடிப்பில். அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நடிப்பை வந்து துருவ விக்ரம் எடுத்துட்டார்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா பல வாரிசு நடிகர்கள், சிரஞ்சீவியோட பையன் ராம்சரண் ஆகட்டும், என்டிஆரோட பையன் வந்து இவர் பேரன் வந்து ஜூனியர் என்டிஆர் ஆகட்டும், இவங்களாம் தங்களுடைய அப்பாவையோ தாத்தாவையோ எதுலையுமே இமிட்டேட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட நடிப்பு வச்சுருக்காங்க.
அதே மாதிரி துருவ் விக்ரம் தன்னுடைய நடிப்பில் எங்கேயும் தன்னுடைய அப்பாவை எட்டி பார்க்காம நடித்தார்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய நடிகராக வரலாம். ஏன்னா நடிப்புக்கு ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறாருன்னு சொல்லலாம். துருவ் விக்ரம் தன்னுடைய உடல் மொழியை வருத்தி, தன்னுடைய உடலை வருத்தி ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறாருன்னு சொல்லலாம். மேலே இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பசுபதிக்கு வந்து ரொம்ப ஓவரான ஆக்டிங். திடீர்னு கண்ணை உருட்டுறாரு, கத்துறாரு, அதை பண்ணுறாரு, ஒரு ஹிஸ்டரியில் பேஷன் மாதிரி நடிச்சிருக்கிறாரு. நிறைய அழுகாட்சி சீன் தான். துருவ் விக்ரம் அக்காவை நடிச்சிருக்கவங்களும் அழுகாட்சி சீன் தான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு படம். கதைக்களம் மிக அருமையான கதைக்களம். அந்த கதைக்களத்தை ஒரு நேர்மையாக எடுத்திருந்தால், எந்த ஒரு ஜாதிய இதுவும் இல்லாமல், நான் அவங்கள குறை சொல்கிறேன், இது எனக்குள்ளே இருக்கிற வழி அப்படி இப்படின்லாம் வந்து ஆரம்பத்தில் போடுறாங்க. அவருடைய எந்த ஃப்ரெண்டு கபடி ஆடினார், அப்படி உண்மையான வழியை காட்டினா படம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். இவங்க வந்து சமூக திருத்தறேன், என்னுடைய வழியை நான் சொல்கிறேன், இப்படி தான் மேடையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த படம் அந்த விதத்தில் போகும்போது துருவ் விக்ரம் வந்து அடுத்த படத்துக்கு, அடுத்த ஒரு நடிப்புக்கு அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தில் ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு, படத்தோடைய லொக்கேஷனும் நல்லாயிருக்கு, மேக்கிங் நல்லா